மதுரையில் நடைபயிற்சி சென்ற இளம்பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தபால் தந்தி நகரில் உள்ள பள்ளி அருகே அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் நடைபயிற்சி மேற்கொண்டார். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் செல்போன் பேசியவாறு நடந்து சென்ற பெண்ணிடம் அத்துமீறலில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் குறித்து தல்லாக்குளம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கறவை மாடுகளுடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெரிய செவலையில் இயங்கி வரும் கால்நடை மருத்துவமனையில் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக கால்நடை மருத்துவர் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள மக்கள் கால்நடைகளுக்கு சிகிச்சை பெற 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எடையார் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்து அமைச்சர் ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து கடலூர் சித்தூர் தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே கறவை மாடுகளை நிறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார். கங்குவா திரைப்பட இயக்குநர் சிறுத்தை சிவாவுடன் கோவிலுக்கு வந்த நடிகர் சூர்யா ரோப்கார் மூலமாக மலையேறி சென்றார். அங்கு அவர்களுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை இருவரும் வழிபட்டனர். பிறகு தரிசனம் முடித்து திரும்பிய அவர்களுடன் ரசிகர்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். குழந்தையின் தொப்புள் கொடியை வெட்டி விவகாரத்தில் யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்காதது புரியாத புதிர் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலில் அறிவித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பிறகு அது என்ன கொலை குற்றமா என்று கேள்வி எழுப்பியிருப்பது அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் மருத்துவத்துறை சர்ச்சைக்குரிய துறையாக மாறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்த பெண் உயிரிழந்த சம்பவத்தில் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பனைமடல் பகுதியை சேர்ந்த செல்லம் என்ற பெண் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அரசு மருத்துவர்களின் அலட்சியமே செல்லம் இறப்புக்கு காரணம் என்று கூறி நேற்று உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2வது நாளான இன்றும் சேலம் மாவட்ட ஆட்சியர் முன்பாக 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் 3வது நாளாக ஆபரண தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் ஆபரண தங்கம் விலை அதிரடியாக குறைந்து 56,000 ரூபாய்க்கும் கீழ் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்திருந்தது. இந்நிலையில் புதன்கிழமை ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 400 ரூபாய் அதிகரித்து 56,920 விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 50 ரூபாய் உயர்ந்து 7,115 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 101 ரூபாயாகவும் கட்டி வெள்ளி விலை கிலோ 1,00,000 ரூபாயாக விற்பனையாகிறது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து மதுரை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையால் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் 60 அடியை நெருங்கி வருகிறது. இதையடுத்து ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை மாவட்ட பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்க நீர்வளத்துறை உத்தரவிட்டது. அதன்படி கடந்த நவம்பர் 10 முதல் 18ஆம் தேதி வரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதி 3க்கு 1830 மில்லியன் கன அடி நீர் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று முதல் நவம்பர் 29ஆம் தேதி வரை மதுரை மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது. டிசம்பர் 1 முதல் 8ஆம் தேதி வரை சிவகங்கை மாவட்டத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. ஒரு மாதத்திற்கு முன்பு திட்டக்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற முதியவர் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியானது. இந்நிலையில் அதே பள்ளி மாணவர்கள் செவ்வாய்க்கிழமை மாலை பள்ளியின் முன் தகராறில் ஈடுபட்டனர். சிலர் பள்ளி சீருடையுடனும் இருவர் சீருடை இல்லாமலும் மோதலில் ஈடுபட்டனர். இதில் ஒரு மாணவனுக்கு நெற்றியில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தது. நாகையில் மின்சார பைக் வாங்கிய வாடிக்கையாளருக்கு சரியாக சேவை செய்யாமல் அலைக்கழிப்பு செய்த ஓலா நிறுவனத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாகூர் பட்டினச்சேரியை சேர்ந்த பிரபாவதி கடந்த ஜூன் மாதம் காடம்பாடியில் உள்ள ஓலா ஷோரூமில்
1,09,004 ரூபாய்க்கு மின்சார பைக் வாங்கியுள்ளார். அந்த வாகனத்தில் அடிக்கடி பழுது ஏற்பட்டதாகவும் அதனை ஷோரூம் நிர்வாகத்தினர் முறையாக சரி செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பிரபாவதி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நாகை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஓலா ஷோரூமிற்கு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது. திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயிலில் வருடாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கியதால் பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பழனிமலை முருகன் கோயிலில் இயக்கப்படும் ரோப்கார் ஆண்டுதோறும் 2 மாதங்கள் நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் கடந்த 7ஆம் தேதி முதல் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டு பெட்டிகள், இரும்பு சக்கரங்கள், கம்பி வடம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டன. அதன்பின் கடந்த 2 நாட்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று முதல் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக இயக்கப்படுகின்றன.